நிச்சயமாக ராதிகா, மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. கொடைக்கானலின் இயற்கை அழகை ரசிப்பதற்காகவும் கொடைக்கானலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை, அதாவது இயற்கை மாற்றங்களை கண்டு ரசிப்பதற்காகவும் பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருவது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் வார விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தொடர்ந்து விடுமுறை என்பதால் தற்போது கொடைக்கானலில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களான குணா குகை, பைன்மரக்காடு, மோயர் சதுக்கம் மற்றும் அந்த ரோஜா தோட்டம், தூண்பாறை போன்ற பகுதிகளில் தற்போது சுற்றுலா பயணிகள் அதிகமாக கூடியுள்ளனர். இப்போது தற்போதுக்குரிய காலநிலை பார்த்தோம் என்றால் பனி இறங்கி தரையில் காணப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் குளிர்ந்த காலநிலையும் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் இந்த குளுமையான நிலையை அனுபவித்தே வருகிறது என்று சொல்ல வேண்டும். தற்போது கொடைக்கானலில் அதிகமாக கூடிய சுற்றுலா பயணிகளால் 12 மைல் சாலை முழுவதுமாக போக்குவரத்து சிறிது பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் சுற்றுலா பயணிகள் அப்பகுதியில் தங்கள் குடும்பத்தினருடன் செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் ராதிகா.